சிறப்பு வாய்ந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மேட்டூர் தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே நெஞ்சமெல்லாம் நீக்கமென நிறைந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்காலத்தை தமிழகத்தை முன்னெடுத்துச் செல்ல காத்திருக்கின்ற தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வர் அருமையன்னார் எடப்பாடி அவர்கள் ஆணைக்கேற்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றலின் செயலாளர் அருமையன்னார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அருமையன்னார் எம்எல்ஏன்னார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய துணைத் தலைவர், இந்த வார்டுடைய பேரூராட்சியினுடைய செயலாளர் அருமையன்னார் எம்எல்ஏ வெங்கடாசலம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய பேரூர் கழக செயலாளர் மோகன்குமார் அவர்களே, பேரூர் கழக செயலாளர் CJ குமார் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற அன்னார் அம்மா பேரவை இந்த ஆட்சியை கேவலமான ஆட்சியை, தரமில்லாத ஆட்சியை, நியாயம் தர்மமற்ற ஆட்சியை வீழ்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் மக்களுடைய குறைகளை எடுத்துக் கூற வருகை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் இதை ஒரு சிறப்பாக இதை ஏற்று இந்த நிகழ்ச்சியை ஒரு கழகம், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இதை நீங்கள் செயல்பட்டு ஒவ்வொருவரும் நீங்கள் எல்லாம் வந்து கேட்டால் மட்டும் போதாது, நீங்கள் சென்று ஒரு 10 பேர்கிட்ட நீங்கள் சொல்லணும். அதாவது இந்த மாதிரி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நீங்கள் வைக்க வேண்டும். நியாயம் தர்மம் சத்தியம் இல்லாத ஆட்சி அகல வேண்டும் என்று கூறி கூடிய விரைவில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய முதல்வராக மிகப்பெரும் தலைவராக உருவெடுத்திருக்கின்ற அருமையன்னார் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக வர நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூறிவிட ஒன்றாக இந்த நிர்வாகத்தில் இருக்கிற செயல் அலுவலர்கள் அதிகாரிகள் துணையோடு ஒன்றுக்கொன்று பேசி வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட ஊழலை செய்யலாம், அந்த ஊழல் பணத்தை எப்படி ஊரக மந்திரி நேருவிடம் எப்படி கொண்டு போய் கொடுக்கலாம் என்று திட்டமிட்டு செயல்பட்டு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தீர்களானால் இப்ப வீரக்கல்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல செயல் அலுவலரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று ஒட்டுமொத்த கவுன்சிலர்கள் தீர்மானமாக சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால மக்கள் எதிர்பார்க்கிற தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரக்கல்புதூர், பிஎன்பட்டி, மேச்சேரி, கொளத்தூர் ஆகிய பேரூராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் அவர்கள் சமீப காலத்திலே தான் ஒரு அரசியல் சாணக்கியர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பலமான எதிரிகளை வீழ்த்துவதற்கு, பலமான எதிரிகளை எதிர்கொள்வதற்கு என்று அவர் சொன்னார். அதேபோல இன்றைக்கு தமிழகத்தில் பெற்றுள்ள தேசிய அளவில் ஒரு திறமையான சாதுரியமாக அரசியல் காய்களை நகர்த்துகிற நம்முடைய எடப்பாடியார் அவர்களை பார்த்து இன்றைக்கு பயப்படுகிறார்கள். ஆக நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு ஏன் இந்த பயம் வந்தது? இன்றைக்கு கூட என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் நாங்கள் வருகிற போது சொன்னார், பத்திரிகைகள் மட்டுமல்ல, ஊடகங்கள் மட்டுமல்ல,
தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு பேசுகிற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் அரசியல் பேசுகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை பற்றியும் பேசுவதுதான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலும் பத்திரிகைகளும் இன்னும் சொல்ல போனால் ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. திமுக மேயர் வந்தார். அந்த சென்னை மாநகராட்சி திமுக மேயருடைய நிர்வாகத்திலே இப்ப நம்முடைய வெங்கடாசலம் அவர்கள் சொன்னதைப் போல என்ன நடந்தது சொன்னால், மஸ்டர் ரோல் ஊழல் என்று சொல்வார்கள். இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறார்களே, இவர்களே ஆட்களை பெயரை எழுதி இவர்களே கைரேகை போட்டு பணத்தை கொள்ளையடித்தவர்கள் தான் எதிர்கட்சியாக இருந்தபோது. இன்னும் சொல்ல போனால் மாநகராட்சி சென்னை மாநகராட்சியுடைய ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அப்படி மஸ்டர் ஊழல் செய்தவர்கள் தான் திமுகவினர். அதற்கு பிறகு உங்களுக்கே தெரியும், சர்க்காரியா கமிஷன் ஊழல், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலே அந்த ஆட்சியிலே நடந்த ஊழல்கள், சர்க்காரியா கமிஷனை அதை விசாரித்து அனைத்து துறைகளிலுமே ஊழல் ஊழல் என்று சொல்லி அதற்கு ஒரு சட்டப்பேரை வைத்தார். விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்கிறவர்கள் திமுகவினரை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமைக்கிற போது நம்முடைய லட்சியம் என்று சொன்னால், நம்முடைய மாண்பு பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும். இது ஒன்றுதான் நம்முடைய நோக்கம், லட்சியம், எண்ணமாக இருக்க வேண்டுவதை இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாகத்தான் இன்றைக்கு அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. இங்கே சிறு வணிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த சிறு வணிகர்களை பாதிக்கிற கொண்டு அன்றைக்கு ஓட்டு போட்டவர்கள் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மேட்டூர் பகுதி தொழிற்சாலைகள் இருந்த பகுதி, இதில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொழிலாளர்களை காக்கின்ற அரசு என்று பீற்றிக் கொள்ளுகிற இந்த திமுக அரசு, இந்த திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற கம்யூனிஸ்டுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சமீபத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியிலே, இந்த ஆட்சியிலே ஒரு சட்டம் எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பு நம்முடைய மாண்பு எடப்பாடி அவர்கள் தலைமையிலே அமைகிற ஆட்சிதான் நம்முடைய எதிர்பார்ப்பு என்பதை பற்றி இந்த நேரத்திலே எடுத்துக் சொல்லி, இந்த 4 பேரூராட்சிகளிலே நடைபெறுகிற ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது நம்மாலே முடியாது. கண்டன கூட்டத்தாலே அவரை கட்டுப்படுத்த முடியாது. வெங்கடாசலம் அவர்கள் சொன்னதை போல ஆற்றமும் அடங்கும் என்பதை விட்டு இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, இங்கே வந்திருக்கிற அத்தனை நிர்வாகிய பெயரை நான் சொல்லவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய தலைமை உரையாற்ற இளங்கோவன் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெயிலும் கடுமையாக இருந்து கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு நான் அன்போடு சொல்லிக் கொள்வது, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு கடுமையாக நம்முடைய மாவட்டத்திலே மாவட்ட செயலர் உழைத்துக் கொண்டது. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கண்டன உரையாற்றுகிற அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய ஆற்றல் மிக்க நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் என் பாசத்திற்குரிய இனிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளரை சந்தித்தும் இந்த மாபெரும் கண்டன கூட்டத்திற்கு கண்டன உரையாற்றி இறுதியாக ஆமா அங்க நிக்கிறாங்க வாங்க. அதனால் வந்திருக்கின்ற நம்மளுடைய கழக அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு தடவை இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய நோக்கத்தோடு வந்திருக்கின்ற மேட்டூர் தொகுதியில் நிறைவேறிருக்கின்ற அரசுகிற இயக்கம் என்று ஒரு நற்பணி மன்றம், பாரதிய ஜனதா கட்சி உயிர் மூச்சு என்று பேசிய திமுக தலைவர் கருணாநிதி யார அளவு வச்சா? நீங்க தான் முன்ன 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, மத்திய அமைச்சராக இருந்தீங்க. வெக்கம் இல்ல,
ஒரு மான சூடு சோழன் இருக்கிறா ஒரு பெண்களை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அமைச்சர்கள் இருக்கிற பெண்மொழி பேசலாம், மக்களை பத்தியோட பேசலாம். மனசாட்சியனா கிராமம் போட்டா அப்படி, பட்டை போட்டா இப்படின்னா அது என்ன? தாய்மார்கள் இருக்கிறாங்க. அண்ணடா சொல்லல, ஒரு பெரிய மனுஷன் ஒரு கௌரவத்தை விட்டு பேசக்கூடாது, திறந்தாண்டு பேசக்கூடாது. நரவழியில கண்டு போட்டா மூஞ்சலா வரைக்கும் தம்பி என்னை ஏன் பேசிக்கிட்டு சொல்லி விட்டுட்டாரு. ஆனா நான் மாவட்ட பேசாம இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கூட்டத்தில் பேசுறாயா, இது எப்படியா நீங்க ஓட்டு கேட்பீங்க? திமுகவில் பட்ட போட்டவன் ராமபுரத்தில் எப்படி அடிப்பீங்க? அது இந்த மாவட்டத்தில் பெருசா பட்ட போடுவாங்க. அவருக்கு பதில் சொல்லிட்டோம். உடனே நம்ம கர்நாடகாரு பார்க்கறது, நானும் பட்ட போடுறேன், இளைஞர்கள் வந்து ஒரு கேவலமான ஆட்சி. பெண்களை இவ்வளவு இழிவா உலகத்திலே ஏன் வல்லரசு நாட்டில் கூட பேசல. அப்பேற்பட்ட அமைச்சரை இந்த அமைச்சரை வச்சிருக்காங்க, கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேணாம். அந்த நாட்டோட முதலமைச்சருக்கு அக்கறை வேணாமா? ஒரு தாய் குலத்தை பத்தி பேசுகிறார். மனசாட்சி இல்லாம பேசலாமா? இருக்கிற வியாபாரிகள் நினைத்து பாருங்கள். மாற்றுக் கட்சி நண்பர்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். உங்க வீட்டில் பெண்கள் இருக்காங்க போறாங்க. மாவட்ட செயலாளர் திமுக தெரியாது. கோமலை வந்து நேச்சர் வரைக்கும் எப்போ பைபாஸ் மாதிரி சார்ஜால் போட்டுருக்கோம். 4 ஆண்டு வரைக்கும் சொல்லுவோம். 100 யாருக்கு தண்ணி கொடுத்தோம். விவசாயிகள் இந்திய வரலாறு தமிழகத்தில் யாரும் நடத்தல. அந்த இன்னைக்கு கூட சொல்றாரு 25,000 விவசாயிகள் எதிர்கட்சியில எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் இருக்கான். அந்த எடப்பாடியாரை பத்தி பேசுவதற்கு மாவட்ட செயலருக்கு என்ன தகுதி இருக்குது? 4 ஆண்டு காலம் மக்களை பாதுகாத்த அரசு எடப்பாடியார். அடுத்த இந்த தொப்பைக்கு வலுப்பட்டமா, குடிநீர் கட்டணம் வலுப்பட்டமா, மின்சார கட்டணத்தை உயர்த்தணுமா, தொழில் வரியை உயர்த்தணுமா? மக்கள் நிம்மதியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப கூட இங்க ஒருத்தர் சொன்னார், திமுக வந்து நம்ம நண்பர்கள் கட்சியில் சேர்க்கின்ற பொழுது இந்த மாவட்ட இன்னைக்கு பொன்முடி பேசிட்டு வீதி வீதியா எங்க போனோம்னு பார்த்தேன். அண்ணன் கிட்ட கூட காலையில் வரக்குள்ள சொன்னேன்னா ஒரு நீர் பட்டாட்டம் சொன்னான். நான் டெய்லி பட்டாட்டு வந்த தடவை இப்ப காலையில பட்டையிட்ட அந்த பொன்முடி ஞாபகம் வருதுங்க. அது உண்மை. ஸ்ரீரங்கத்துல வயசுல ராம போட்டம் தான் நான் எப்பயுமே ரங்கானா கும்பிட்டு இருந்தேன். இந்த ராம போட்டோம்ல இப்ப பொன்முடி ஞாபகம் தான் வருதுங்க. அந்த ஞாபகத்தோட மனசோட வச்சுக்க வேற எதுவும் பண்ணி முடியாதுன்ட்டான். இப்படி மக்கள் பெண்களை இலக்கணமா, கேவலமா, அசிங்கமா, ஒரு பெற்ற தாயை கடவுளாக நேசிக்கின்ற தமிழகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் பேசுகிறார். அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு திமுக பெண்களே பேசிட்டு இருக்காங்க. இதோட முடிச்சுட்டான் பொன்முடி. ஆற்காட்டு வீரசாமி மின்சாரத்தை முடிச்சா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. பொன்முடி பெண்களை பேசணும். எடப்பாடி 234 தொகுதி அண்ணன் தான் ஒரு பேசிட்டாங்க. அதான் அண்ணன் விளக்கமா சொன்னார். நீங்க ஒரு கூட்டணி தான் வந்து பார்த்து அலண்டு போட்டாங்க. அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்காரு, பொறுத்துருங்க. அடுத்த ரவுண்டு அங்க வார்டு கவுன்சில் கேட்கலாம், மாசம் 2000 500 எனக்கு கட்டுங்க. ஒரு கக்கூஸ்க்கு துடைக்கிற அந்த வீதி பெருக்கிறவங்கள போய் பணம் வாங்கலாம் நியாயமா? அதான் அண்ணா சொன்னாரு, மெட்ராஸில் கக்கூஸ் கட்டுறதுக்கு 400 கோடி கொள்ளடிச்சுட்டாங்க. எதுல கொள்ளடிக்கலாம், எதுல பணத்தை சம்பாதிக்க நோக்கத்தோடு வந்து ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த வியாபாரிகள் ஏதோ அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யணும், கொஞ்சம் பேசலாம். அண்ணா பேசிட்டாரு. பாவம் தாய்மார்கள் வெயில மயக்கம் வந்துட மாட்டேங்குது. அதனால் வந்திருக்கின்ற நாளை 22ஆம் தேதி கோழியூர்ல ஒரு பையன் நீட்டில் இறந்துட்டாங்க. கோனூர் கோழி தப்பிப்பு தான் சொல்றாரு. அது கூட நாளைக்கு போஸ் மைதானத்தில் மாநகரம் புறநகரம் சார்பாக சுமார் 5000 பேருக்கு அந்த இறந்தவர்களுக்கு மெழுகுபத்தி ஏற்றி ஒரு கண்டனத்தை தெரிவிக்க, இந்த ஆட்சிக்கு ஒரு கண்டனத்தை ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுக்கோம். 22ஆம் தேதி ஆத்தூர்ல நம்ம பெண்கள் மட்டும் மகளிர்கள் மட்டும் திரட்டி தானாக வராங்க. பெண்கள் வீடு வீடா வராங்க. எதுல வருவாங்க உண்மையிலே புரிஞ்சுக்கீங்க. எல்லாம் வந்து இந்த பெண்ணை கேவலமா பேசின பொன்முடியும் இந்த ஆட்சியும் கண்டித்து 22ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக நாங்கள் தினந்தோறும் மக்கள் மன்றத்தில் பேசுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அது மக்களுக்கு விரோத திட்டத்தை நாங்கள் தினந்தோறும் எடுத்துரைப்போம் என்று சொல்லி
வாயடக்கத்தோடு நாகடத்தோடு பேசுமாறு அன்போடு கேட்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த மீண்டும் பேரூராட்சி ஒன்றிய கழக செயலாளர் அனைத்து கழக நிர்வாகிகள் அதற்கு மேலாக வெயில் என்று பார்க்காம வந்திருக்கின்ற தாய்மார்களும் கழக நிர்வாகிகளுக்கும் வார்டு கழக செயலாளர்களுக்கும் கிளை கழக நிர்வாகிகளுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணமார்ந்த வணங்கி உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப அண்ணன் கோஷம் போடுவார். ஒரே ஒரு நிமிஷம். இப்பொழுது மரியாதை கூடுதல் அருமன் செம்மலன் அவர்கள் இப்பொழுது கோஷத்தை எழுப்புவார். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆணையின்படி இங்கே நடக்கிறது ஆர்ப்பாட்டம். பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆணைப்படி இங்கே நடக்கிறது ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். தமிழக அரசின் அலட்சிய போக்கை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். திமுக அரசினுடைய ஊழலை கண்டிக்கிறோம். பதவி விலகு பதவி விலகு, திமுக அரசே பதவி விலகு. அடிக்காதே அடிக்காதே, ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே. வீரக்கல் புதூர், பிஎன்பட்டி, கொளத்தூர், மேச்சேரி பேரூராட்சிகளை கண்டித்து நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். சொத்து வரி போட்டதை கண்டிக்கிறோம். சொத்து வரி போட்டதை கண்டிக்கிறோம். வீட்டு வரியை உயர்த்தியதை கண்டிக்கிறோம். குடிநீர் வரி உயர்த்தியதை கண்டிக்கிறோம். குப்பை வரி போட்டதை கண்டிக்கிறோம். ஆட்சி மாற்றம் தேவை, ஆட்சி மாற்றம் தேவை, ஆட்சி மாற்றம் தேவை. ஆட்சி மாற்றம் தேவை. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு பதவி விலகு பதவி விலகு. பதவி விலகு. ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசு பதவி விலகு பதவி விலகு. பதவி விலகு. பேரூராட்சிகளின் நிர்வாகமே பேரூராட்சியின் நிர்வாகமே ஆட்சியாளருடைய வற்புறுத்தலுக்கு ஆட்சியாளரின் வற்புறுத்தலுக்கு துணை போகாதே, துணை போகாதே, வதைக்காதே வதைக்காதே. வளைக்காதே வளைக்காதே. பேரூராட்சி வாழ் மக்களை பேரூராட்சி மக்களை வதைக்காதே வதைக்காதே. வளைக்காதே வளைக்காதே. சொத்து